மண்ணும் பல உயிர்களெல்லாம் நமவாய் விண்ணம் பல கோடி துயரொரு நாள் பொன்னம்பலம் இங்கனெதிர்த்ததுவே. ஆருயிர் ஜீவப்பிறவியர் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். யதார்த்த நன்மனத்தினர் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இன்று நாம் குழந்தைகள் நிகழ்ச்சியை காணப்போகிறோம். இதிலே இந்த வேதம் அவர்கள் மழலை மொழியில் வந்து விளையாடுவதை நாம் கண்டு ரசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. நமக்கு கூட சரியா வராது, ஆனா அவர்களுக்கு வரும். அந்த மழலையில கேட்கறதுக்கு ஒரு இன்பமான ஒரு செயலை நாம் கேட்டு ரசிக்க வேண்டும் என்பது. அதில் குழந்தைகள் சிலதெல்லாம் தவறுகள் இருக்கும், அதையெல்லாம் பெருசாக அவளை ஊக்கப்படுத்தி பாட வைப்பது மிகச்சிறந்ததாக இருக்கும். அதனால ஒரு தீர்க்க தரிசன பாடல் நாம் பாடி இந்த சபையை துவங்குறோம். கலிகால நிகழ்ச்சின்னு தெய்வம் அவர்களால் இதுக்கு நாமம் சொல்லி, இது காவுசந்தர் புராண அவர்களால் ஏற்றப்பட்டது. கலிகால நிகழ்ச்சி அப்படின்ற செயல். ஈசனே கண் பாராயி நீ ஈசனே கண் பாராயி இருப்பிடத்திலே கனங்குறைவதும் மன பயத்திலே விலங்குறைவதும் ஈசனே கண் பாராய் இனி ஈசனே கண் பாராய். கொடிய கலியின் ஐயாயிரத்து கொலை விழுது பாராய். கொஞ்சம் கொஞ்சமாய் சஞ்சலங்களை கூறுகிறேன் கேளாய். மடிய மடிய புரள புரள சொல்லுகிறேன் பாராய். மாயையான பிரபஞ்சத்தை மறந்துவிடும் கண்டாய். ஈசனே கண் பாராய் இனி ஈசனே கண் பாராய். கலியுகத்திலே வரதர் என்றும் வந்துதித்ததும் இங்கே. கடம்பவன நாதர் என்று பேரெடுத்ததும் இங்கே. பலிதமில்லை என்று உரைக்கும் பாவிகளை இப்போ பார்த்திருக்க பதை பதைக்க சொல்லுகிறேன் பாராய். ஈசனே கண் பாராய் நீ ஈசனே கண் பாராய். அட்ட குழி அரணை குழி நரகம் அதும் இங்கே. ஆண்டவரது ஆக்ஞா சக்கர கொடியதுவும் இங்கே. துஷ்டர்களை ஒடுக்க வந்த படைகளுமோ இங்கே. சூட்சமாதா எடுத்துரைப்பேன் பார்த்து கொள்வாய் இனிமேல். ஈசனே கண் பாராய் நீ ஈசனே கண் பாராய். கலபலிதான் கொடுத்திடுவேன் முதல் கிழமை தன்னில். காலனரு ஆண்கள் சொன்ன வாயதுவும் இங்கே. கிழக்கிருந்து உதித்து வரும் சூரியனே பாராய். கிரகம் அது எங்கிருக்கு பார்த்து கொள்வாய் இனிமேல்.
ஈசனே கண்பாராயி நீ ஈசனே கண்பாராயி எதிர்த்து வரும் பேரையெல்லாம் சங்கரிப்பேன் பாராய் ஏழை பணக்காரரெல்லாம் எதிர்த்து வர வேண்டாம் கொதிக்க கொதிக்க சொல்லுவதை பார்த்திருந்தும் இப்போ கொலைகளவு செய்வாயானால் கொக்கரித்து கொள்வேன் ஈசனே கண்பாராய் நீ ஈசனே கண்பாராய் அஷ்டகாலி குலவை போட எட்டு திசையில் நின்று அமரர் முனிவர் சத்தம் போட அஷ்ட திசையில் நின்று பட்ட பகல் போலிருக்கும் பலிகள் வாங்கும் சமயம் 16 கோணம் எங்கும் நடுநடுங்கும் கண்டாய் ஈசனே கண்பாராய் நீ ஈசனே கண்பாராய் இருப்பிடத்திலே கனங்குறைவதும் மனப்பயத்திலே பலங்குறைவதும் ஈசனே கண்பாராய் நீ ஈசனே கண்பாராய் அந்த பெருமான் இதை நேராக இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த செயலை நேராக கண்டு தீர்க்க தரிசனமாக எழுதி வரப்பெற்ற இந்த பாடல் இப்பொழுது செயலில் இருக்கிறது. அந்த செயலை நாம் கண்டு அதை நீந்தி பிரளயத்தை நீ இருந்தே காண வேணும் என்ற பழமொழிக்கிணங்க இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலே எல்லா மக்களும் இறைவனுடைய திரு உரைப்படி நடந்து இந்த பிரளயத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கோ, பிரளயத்தில் போய் மாட்டிக்கொள்ளாதீங்கோ என்று நாம் பலமுறை உங்களுக்கு எடுத்து போதித்துக் கொண்டிருக்கிறோம். பிரளயம் நம்ம வெகு அருகிலே இருக்குது, நமக்குள்ளவே இருக்குது. நமக்குள்ளவே அதுக்கு ஒரு இடம் கொடுத்தோம்னா அது நம்மளையே சாய்ச்சி விடும். அதனாலே உலகத்தில் நடக்குது என்று நமக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைச்சு இருமாந்து இருந்துடாதீர்கள். நம்ம பெருமான் நம்மிடத்தில் இருக்கிற வரையிலும் எந்த பூத உடலில் எந்த பிரளயம் வராது. நம்மளை விட்டு அவர்கள் வெளியே போய்விட்டால் காப்பதற்கு யாரும் இல்லை. அதனால் உங்களுக்கு காத்து கொள்ளக்கூடிய அதுக்குரிய பலமும் இல்லை. அதனால் பெருமான் ஒருவர் நம் கூட இருந்தால் அத்தனையும் தவிடுபொடி ஆகிவிடும் அப்படின்றதுக்கு அதுதான் அந்த இதிலேன்னு சொல்றாங்க. அட்டகுழி அரணை குழி நரகம் அதும் இங்கே நம்ம நினைச்சுக்கிறோம் வெளி உலகத்திலேன்னு. அதல்ல, அட்டகுழி அரணை குழி நரகம் அதும் இங்கே ஆண்டவரது அஜ்ஞா சக்கர கொடியதுவும் இங்கே. அப்ப ரெண்டுமே அங்கேயே தான் இருக்குது, ஒரே இடத்துலதான் இருக்கு. அதனால பெருமானை நாம் நினைத்து தினசரி அவர்களை நினைவில் கொண்டு பூஜிப்போமாக. அவர்கள் எப்பவும் சதா நேரமும் நம்மளோட இருந்து நம்ம கூட வாசம் செய்யணும். அதுக்குரிய தேக சுத்தி, அதுக்குரிய அகசுத்தி நாம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். அடுத்து நம்ம மழை செல்வங்களை பாடுவது